பேராவில் மஇகா தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடித்தது. இம்மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் தேசிய நிலையிலான தேர்தல் சூடு பிடிக்க தொடங்கியது. நேற்று பேரா மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் களத்தில் இறங்கியுள்ள வேட்பாளர்கள் படையெடுத்தனர். இந்த பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் டத்தோ டாக்டர் நெல்சன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பேசிய டத்தோ டாக்டர் நெல்சன் செய்தியாளர்களிடம் பேசிய போது, மஇகாவிற்கு புதியவன் அல்ல, நீண்ட காலமாக கட்சியில் உள்ளேன். கடந்த 1997ஆம் ஆண்டு கட்சியின் தேசிய இளைஞர் பதவிக்கு போட்டியிட்டு வென்றவன். ஆக கட்சியின் தேசிய உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிட எல்லா தகுதியும் எனக்கு உண்டு என்றார். உதவி தலைவர் பதவிக்கு நடப்பில் உள்ள மூவர் மீண்டும் போட்டியிடுகிறார்கள். இவர்களுடன் இப்போட்டியில் இறங்கியுள்ள தமக்கு வாக்காளர்கள் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. கட்சியின் தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் ஆசியும் தமக்கு கிடைத்துள்ளது. தற்பொழுது கட்சியின் கல்வி பிரிவில் உள்ளேன். மேலவை உறுப்பினரான பதவி வகித்து வரும் தாம் முடிந்த சேவை வழங்கி வருகிறேன். அந்த சேவைக்கு மேலும் வலுவூட்ட உதவி தலைவர் பதவி அங்கீகாரம் வழங்கினால் மேலும் சேவையை மேற்கொள்ள உந்துதல் ஏற்படும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். இம்மாதம் 6ஆம் தேதி நடைபெறவிருக்கும் மஇகா தேர்தலில் உதவி தலைவர்கள் மற்றும் மத்திய செயலவை பதவிக்கான தேர்தல் பிரச்சாரம் சூடு பிடிக்க தொடங்கியது. இந்த தேர்தலில் தேசிய தலைவர் பதவிக்கு டான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் மற்றும் துணைத் தலைவர் பதவிக்கு டத்தோ ஸ்ரீ M சரவணனும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். கட்சியில் நடப்பு உதவி தலைவர்களான டத்தோ தி மோகன், டத்தோ தி முருகையா மற்றும் டத்தோ அசோஜன் ஆகியோர் மீண்டும் போட்டியிடுகின்றனர். மற்றும் 21 மத்திய செயலவை உறுப்பினர்கள் தேர்வுக்கு 44 பேர் களத்தில் இறங்கியுள்ளனர். ஈப்போவில் உள்ள YMCA மண்டபத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேரா மாநிலத்தில் உள்ள அதன் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் பெரும்பாலோர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சார கூட்டம் மாநில மஇகா தலைவர் டத்தோ இளங்கோ தலைமையில் ஈப்போ தொகுதி தலைவர் சுகுமாரனின் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் பேசிய தொகுதி தலைவர்கள் கட்சி தேசிய தலைவர் டான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் ஆதரவு பெற்ற வேட்பாளர்களுக்கு ஆதரவு வழங்குவோம் என்ற உறுதிமொழியை வழங்கியதுடன் பேரா மாநிலத்தில் இருந்து போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு முன்னுரிமை வழங்குவதுடன் உதவி தலைவர் பதவிக்கு போட்டியிடும் டத்தோ டாக்டர் நெல்சனுக்கு ஆதரவை வழங்குவோம் என்று தெரிவித்தனர். வணக்கம்ங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் YMCA ஈப்போக்கு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு நம்ம தொகுதி தலைவர்களும் அவங்களோட அலிஜாத்தான் கோசை இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒரு 150-160 பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி. இது நான் வந்துட்டு ஈப்போக்கு வர்றது வந்து 3வது வாட்டி வரேன். ஒரு ரவுண்ட் வெளியே வந்துட்டோம் பேராவுக்கு. இன்றைக்கி வந்து இன்றைக்கி கடைசி, ஏன்னா இன்னும் ஒரு வாரத்தில் வந்து தேர்தல். இது வரைக்கும் அவங்க கொடுக்குற ஆசீர்வாதமும் ஆதரவும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நிச்சயமாக அந்த ஆதரவு, நம்மளுக்கு கொடுக்குற ஆதரவு நான் பார்த்து நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று வந்தேன்னா, நான் சொன்ன மாதிரி, நான் பேசின மாதிரி என்னோடய கடமை, முக்கியமாக கல்வி சம்பந்தமான கடமை வந்து நான் நிச்சயமாக நல்ல வழியில் செய்வேன். அவங்களும் வந்துட்டு பேரா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களும் ரொம்ப கல்வி சம்பந்தமான மெம்பர்ஸு இல்லை லீடர்ஸு தலைவர்கள் இருக்காங்க. அவங்களும் சில ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக நம்ம வந்து பேராவில் நல்லா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கில்ஸ் டிவேட் ப்ரோக்ராம், அப்புறம் இளைஞர்களுக்கு இதெல்லாம் செய்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷ தேர்தல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, கார்னிவல் அட்மாஸ்ஃபியர், நல்லா ஒரு குடும்பம் அட்மாஸ்ஃபியர் மாதிரி இருக்குது. நல்லா சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கிறோம். நல்லா இன்றைக்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் இதோட வேறு மாநிலத்துக்கு போகிற இன்னொரு ரவுண்ட் இருக்குது. பட் இருந்தாலும் எப்பொழுதும் போல் பேரா ஒரு நல்ல மாநிலம். மஇகா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மஇகாவோட ஒரு ஸ்ட்ராங்கான மாநிலம். இது கண்டினியூஸ்லாம் இருக்கணும். மஇகா வந்து தொடர்ந்து நம்ம பேரா இந்திய சமுதாயம் வந்து நம்ம மஇகா வந்துட்டு தொடர்ந்து எப்பொழுதும் போல் நல்லா ஆதரவு கொடுத்து அந்த கட்சியை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனோம். உங்களுக்கு தெரியும்,
பேரா எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு 3 சட்டமன்ற இது அசம்பிளி சீட் இருக்குது, 3 பார்லிமெண்ட் சீட் இருக்குது. எங்கேயுமே இந்த மாதிரி இல்லை. அப்போனா பேரா ஒரு முக்கியமான மாநிலம் தான் நான் சொல்ல முடியும். அதனால் வந்து ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒற்றுமையாக இருந்தால் உரிமை வரும். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கெல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம். இந்த ஒற்றுமையை வந்து நிச்சயமாக வர தேர்தலில், பொது தேர்தலில் நம்ம வெற்றி நம்மளால் காண முடியும்னு நான் நம்பிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்த மைக்காவோட இந்த தேர்தலோட அந்த தேர்தல் தான் இன்னும் முக்கியம். அதில் வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இருந்தாலும் நம்ம பேரா உறுப்பினர்களுக்கு என்னோட அட்வான்ஸ் நன்றியை கூறி நம்ம திருப்பி வருவேன்னு சொல்லி நன்றி, வணக்கம். பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து ஒரு புது ஆள், ஏன்னா ஏற்கனவே 3 விபிஸ் இருக்கிறாங்க, நீங்கள் 4வது ஆள். நீங்கள் என்னத்தினால வரீங்க? ஒன்று. ரெண்டாவது வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இங்கே நான் புது ஆள் இல்லைங்க. 1997 வந்து நான் இளைஞர் பகுதிக்கு போட்டு ஜெயிச்சு வந்த ஆள். கொஞ்ச நாள் ஒதுக்கி இருந்தேன். பட் அந்த ஒதுக்கி இருந்த காலத்தில் வந்து நான் நம்ம தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூட எழுந்து ரொம்ப வேலை செஞ்சுருக்கோம். கல்விக்கு, சமுதாயத்துக்கு வந்துட்டு விதவிதமான வேலை நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து நான் புது ஆள் இல்லை இந்த மைக்காவுக்கு. ஒன்று. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 ஆண்டாக நான் வந்துட்டு கல்விக்குழு தலைவராக இருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் செனட்டர் ஒரு 2 வருஷமாக செனட்டில் இருக்கிறேன். அதுக்கு தகுந்த பேச வேண்டிய விஷயம்லாம் நான் பேசிட்டு தான் வரேன். கல்வி சம்மந்த விஷயத்தில் ஒரு இந்தியன் வந்து குரல் கொடுக்குறேன்னா நான் டைரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவேன், நான் ஒண்டி தான் இப்போ செனட்டில் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு தகுந்த பதிலும் வந்துட்டு இருக்கு. அதுக்கு போராட்டமும் நான் தான் செய்கிறேன். சில அமைச்சர்கிட்ட டைரெக்டாக போராடுறேன். ஸோ இதெல்லாம் நம்மளோட கடமை நினைக்கிறேன். நம்ம சமுதாயத்துக்கு நம்ம இந்த கடமை செய்யணும். அப்போ நான் புது ஆள் இல்லை. பட் என்னன்னா இப்போ வந்துட்டு நான் அந்த வைஸ் பிரசிடென்ட் போட்டிக்கு போட்டு உதவி தலைவருக்கு போட்டேன்னா அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு தனி பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு ஒரு உரிமை கொடுக்கும். அந்த பிளாட்ஃபார்மை வச்சு அரசாங்கக்கிட்ட பேசுகிறதா இருந்தால் அந்த உரிமை வந்து இது மூலிமா அந்த ஏன்னா கட்சியிலையும் நம்ம பலத்தை காமிக்கணும். அப்போ தான் நம்ம போயிட்டு அரசாங்கக்கிட்ட பேசுகிறது தான், நம்ம அந்த கட்சி பலத்தை வச்சு தான் அரசாங்கக்கிட்ட பேசுனா அவங்களும் மதிப்பாங்க. ஸோ இப்போ நான் போராடுறது வந்து கட்சி பலத்தை காமிக்கிறது தான் நான் இப்போ போராடிட்டுருக்கேன். அதுக்கு நம்ம நிச்சயமாக அவங்க எனக்கு அந்த இது கொடுப்பாங்க. தன்ஸ்ரீ ஆதரவு தன்ஸ்ரீயை சொல்லிட்டாரு. நான் மேலவையில் இருக்கிற வாசி நிச்சயமாக எனக்கு தான் ஆதரவு கொடுப்பாரு. தன்ஸ்ரீ சொல்லிட்டாரு. அவரோட டீம் முதலேருந்து அவர் டீமில் நான் இருக்கிறேன். அவரும் வந்துட்டு அவர் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்ததுனால தான் நான் வந்துட்டு இறங்கினேன். ஸோ நிச்சயமாக எனக்கு தேசிய தலைவரோட ஆதரவு முழுவாக நல்ல ஆதரவு எனக்கு இருக்குது. அதையும் சொல்லியிருக்காரு மீடியா கிட்ட.